മറ്റൊരു സംഗീത സംവിധായകനും നേടാനാകാത്ത പ്രശസ്തിയായിരുന്നു ബാലകൃഷ്ണൻ തന്റെ ആദ്യ 4 സിനിമകൾ കൊണ്ട് നേടിയത്. ഹിറ്റുകൾ തീർത്ത ഒരാൾക്ക് സിനിമയിൽ അവഗണനയുടെ വലിയ കാലം ബാലകൃഷ്ണനെ പോലെ മറ്റൊരാൾക്കുണ്ടാവില്ല. പാട്ടുകൾ ഒരുക്കി പ്രശസ്തി കൊയ്യാനല്ലാതെ സിനിമയുടെ ഭാഗമായി ഒരുപാട് കാലം നിലനിൽക്കാനാകാത്ത നിർഭാഗ്യമായിരുന്നു ബാലകൃഷ്ണന്. எல்லா படமும் எனக்கு தான் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. வெளிப்படங்கள் வந்தது அது ஒன்றும். இப்போ இந்த கில்காம்பெட்டி பொண்ணே ஷாஜிகள் அது அவர் அப்புறம் பாட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் ஹெவி பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தார். பின்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு ஒரு படம். இவங்க எல்லாமே இப்போ பின்னால் அந்த கம்பெனியும் இல்லை அந்த டைரக்டர்ஸும் ரொம்ப பாப்புலரானதான் எனக்கு தெரியல. அதனால் எனக்கு அது கண்டினியூ ஆகலை, அவ்வளோதான். பட் இவங்க 4 படம் கண்டினியூஸாக எனக்கு கொடுத்து என்றைக்குமே அவங்கள மறக்க முடியாது. മലയാളത്തിൽ നേടിയ പ്രശസ്തിയോ അത്രയധികം സിനിമകളോ ജന്മനാടായ തമിഴകത്തു നിന്നും ബാലകൃഷ്ണന് ഉണ്ടായില്ല. തമിഴ് സിനിമയിൽ ഒന്നെത്തി നോക്കി എന്ന് മാത്രം പറയാം. വിജയിക്കാത്ത സിനിമകളുടെ അമരക്കാരിലൊരാളായി പോയതാകാം തമിഴകം ഇദ്ദേഹത്തെ കൈവിടാൻ കാരണം. தமிழில் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் நான். எம்ஜிஆர் நகரில், அதாவது இன்னறிகர்னோட தமிழ் வெர்ஷன் எம்ஜிஆர் நகரில் ஒரு படம் பண்ணேன். அப்புறம் அபிராமின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அது தமிழில் அந்த 2 படம் சும்மா தான் போச்சு. எம்ஜிஆர் நகரில் அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகலை. அப்புறம் அபிராமியும் சரியாக போகல. அதுக்கப்புறம் ஒன்றும் பாடங்கள். മലയാളികളായ അച്ഛനമ്മമാരുടെ മകനായി മറുനാട്ടിൽ ജനിക്കുകയും അവിടെ വളരുകയും ചെയ്തതുകൊണ്ട് മലയാളത്തിന്റെ മധുരം അത്രയടുത്ത് പരിചയിക്കാനാകാതെ പോയി ഇദ്ദേഹത്തിന്. പക്ഷേ ഉള്ളിൽ നിറഞ്ഞ സംഗീതവുമായി വന്നു ചേർന്നത് മലയാളക്കരയിലാണ്. അതൊരു ജന്മനിയോഗമായി കാണുകയാണ് ഇദ്ദേഹം. ஆக்சுவலாக பார்க்க போனால் மை ஃபாதர் இஸ் ஃப்ரம் மேலார்கோட் அப்படின்னு சிட்லஞ்சேரி இதுன்னு அங்கே தான் எங்கள் குலதெய்வம்லாம் கேரளா. இதுதான் பாலக்காடு பக்கத்தில். நாங்கள்லாம் போயிருக்கு. என் மதர் இஸ் ஃப்ரம் கேலிக்கட். பட் அவங்களே வந்து அபவுட் 70 years 80 years பேக் இங்கே வந்தாச்சு. அண்டு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர், படித்தது ஃபுல்லாக. என் ஃபாதர் அக்ரிகல்ச்சர், அங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தது. ஸோ அவங்களே இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சு. அதனால் என் மலையாளத்துக்கு எனக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் இல்லை. സിനിമയുടെ ലോകത്ത് സ്വന്തമായി പാട്ടൊരുക്കി തുടങ്ങുന്ന ആദ്യകാലത്ത് ബാലകൃഷ്ണൻ വളരെ പ്രതീക്ഷയിലായിരുന്നു. തന്നിലുള്ള സംഗീതത്തെ സിനിമയ്ക്ക് ഒരുപാട് ആവശ്യമുണ്ടെന്ന് വിശ്വസിച്ചിരുന്നു ഇദ്ദേഹം. കഴിവ് തെളിയിച്ചു കൊടുത്തിട്ടും ഹൃദയങ്ങൾ ഏറ്റുപാടി ആഘോഷിക്കുന്ന ഒരുപാട് പാട്ടുകൾ അനശ്വരങ്ങളായി നിലനിൽക്കുമ്പോഴും അന്നും ഇന്നും ബാലകൃഷ്ണൻ സിനിമയിലെ 1ാം നമ്പരുകാരനാകുന്നില്ല. ആർക്കാണ് പിഴച്ചത്? സിനിമയ്ക്കോ ബാലകൃഷ്ണനോ? இந்த வியட்நாம் காலனி கம்போஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு அந்த சுச்சுவேஷன் அவங்க சொன்னது வந்து ஹீரோ வந்து மாடியில் தங்குறாரு, ஹீரோயின் பாடுற சாங் வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சாங். அப்போ நான் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ஒரு செக்ஸ் மூடு க்ரியேட் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு டியூன் போட்டிருந்தேன் நான். அப்படி மாதிரி ஒரு இதில் அது ஆல்மோஸ்ட் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் சித்திக் என்ன சொன்னார், இந்த டியூன் இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஓகே, பட் ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணுங்கள், அது இந்த இரிட்டேட்ஸு பண்ணுற இது நீங்கள் நோக்கட்டா, அது பின்ன பார்த்துக்கலாம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணது தான் பாதிரவாயி நேரம் பனி நீர் குளிரம்பிலி எண்டி மனசுண்டி மச்சு மேலந்தினின் உறங்காதுருகும் அந்த பாட்டு. அந்த இரிட்டேட் முதல்ல ஒரு ஹம்மிங் மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து எதுக்கு இந்த மாதிரி பாட்டு பாடு, சாருக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி கொடுக்கணும்னா இந்த பாட்டு. எல்லா பாட்டுமே வந்து டியூன் முதல்ல போட்டுட்டு தான் லிரிக்ஸ் எழுதுது. பட் கிரகப்பிரவேசம் படம் பண்ணும்போது ஓஎன்மின்னு அவர் லிரிக்ஸ் எழுது. அவர் சொன்னார் அதில் 2 பாட்டு, ஒரு பாட்டு வந்து உங்கள் டியூனுக்கு நான் எழுதுறேன், இன்னொரு வந்து என்னோட லிரிக்ஸுக்கு நீங்கள் டியூன் போடுங்கன்னு சொன்னார். உடனே அவர் லிரிக்ஸ் சொன்னார், பனி நீர் மனமுள்ள 100 தேய்ச்சி கிளிவாளன் வெத்தில சுருள் தெருத்து பூமுக வாதில் படிமேல் என் ஓமனே நீ കാത്തിരിക്കേ. ഈ 62ാം വയസ്സിലും ബാലകൃഷ്ണന്റെ ഹൃദയത്തിൽ അലയടിക്കുന്നത് സംഗീതത്തിന്റെ മഹാസാഗരമാണ്. പുതുകാലത്തിനും പാടി നടക്കാൻ, പാട്ടുകൾ ഒരുക്കാൻ വെമ്പുകയാണ് ഈ ഹൃദയം.
ബാലകൃഷ്ണന്റെ മോഹം സാക്ഷാത്കരിക്കപ്പെടുമോ? ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் அங்கே வேறு ஏதோ ஒரு கம்போசிங் காட்ஃபாதர் ஏதோ கம்போசிங் வந்தப்போ எர்ணாகுளத்தில் ஃப்ரைஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே போய் சாப்பிட்ருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் நல்ல நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க சார், நீங்கள் ஏன் இன்னும் நிறைய படம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 15-20 முன்னே அப்போவே ஏன் நீங்கள் இன்னும் பிஸி ஆகலைன்னு அப்போவே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வராங்க, மியூசிக்கும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் இனி போய் நான் இன்டர்வியூ பண்ணி 4 பேரை பார்த்து நிறைய படங்கள்லாம் பிடிக்கணுங்கிற இது எனக்கு இல்லை. ஐ எம் இப்போ 62 years old. സിനിമാ ലോകം പടിപ്പുരയ്ക്ക് പുറത്തു നിർത്തിയിരിക്കുന്ന ഈ സംഗീതജ്ഞൻ ഇന്ന് ജീവിക്കുന്നത് സംഗീതത്തിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ട് തന്നെയാണ്. ഒരു അധ്യാപകനായി സംഗീത അറിവുകൾ ഇളം തലമുറയ്ക്ക് പകർന്നു നൽകി ബാലകൃഷ്ണൻ ഇവിടെയുണ്ട്. അന്നും ഇന്നും സംഗീതം തന്നെയാണ് ജീവിതം. கேரளாவில் ஒரு கம்போசிங் வந்தப்போ தேட்டரில் போய் ராம்ஜிரா ஸ்பீக்கிங் பார்த்தேன். அதில் வந்து 1000 தினாக்களில் குறுந்து கூடுமே இருந்து மோகம் அந்த பாட்டு, அதாவது அது வரைக்கும் காமெடியாக போயிட்டு இருந்த ஒரு படத்தில் ஒரு சேஞ்ச். அந்த பாட்டு பாடும்போது ஜனங்கள்லாம் அதை ரொம்ப ரசி. நான் தேட்டரில் ஐ திங்க் 100 டேஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ நான் ஏதோ இன்னொரு கம்போசிங்கோ எதுக்கோ போயிருக்கேன். அப்போ நைட்டு அந்த தேட்டரில் போய் நான் படம் பார்த்தேன். அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ரசித்தாங்க. அந்த ரொம்ப ஆப்டாக சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என் ஒய்ஃப் வந்து இஸ் வீணா டீச்சர், அவங்க வீணா இதெல்லாம் வாசிப்பாங்க நிறையா. இஸ் அடையார் மியூசிக் காலேஜில் இஸ் வித்வான் கோர்ஸ் படித்தவங்க, யூனிவர்சிட்டி டிப்ளமோ. என்னோடய பெரிய பையன் ஒன்லி பாட்டு தான் கற்றுக்கிறான். அவன் எஜுகேஷன் அவ்வளோ வரலாம் அவனுக்கு. சின்ன பையன் வந்து படிப்புலேயே நல்ல இது மிருதங்கம் வாசிப்பான். இப்போ ஐஐடியில் 2nd இயர் படிக்கிறான். இதுக்கு கண்டிப்பாக மலையாளம் ஃபீல்டு எனக்கு திருப்பி வரும்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னோடய சாங்ஸு கண்டிப்பாக இப்போவும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் லைக் பண்ணுற மாதிரி என்னால் சாங் பண்ண முடியும். அதனால் என்னால் இப்போ ஏதாவது படம் கிடைச்சாலும் டெஃபினட்டாக என்னால் ஹிட் சாங்ஸ் கொடுக்க முடியும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட்.